அருண், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இபிஎஸ் குரலே பாஜகவினுடைய டப்பிங் குரல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதுல நியாயம் இருக்குது. அதனுடைய பின்னணி என்ன? இல்ல அவரு அந்த கேள்வி பதில் பகுதி முழுக்க நான் கேட்டேன். அதுல கேள்வி என்னன்னா, டெல்லி தேர்தல் முடிவு பற்றியது. அந்த தேர்தல் முடிவு பற்றி எடப்பாடியார் என்ன எதிர்வினையாற்றி இருந்தார்? நானே அப்ப கொதிச்சு போய் ஒரு பதிவு போட்டேன். என்னங்க பாஜக வெற்றி அடைஞ்சதுல இவ்வளவு மகிழ்ச்சி நம்முடைய எடப்பாடியாருக்கு? பாஜகவோட ஒரு பக்கம் கூட்டணி இல்லைங்கிறாரு. இன்னொரு முறை பார்த்தா இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் கூட இப்படி சொல்லலன்னு நினைக்கிறேன். சம்மட்டி அடி அப்படின்னு ஒரே உற்சாகமா. அப்ப அது இயல்பா அந்த கேள்வி எழத்தானே செய்யும். அப்போ உங்களுக்கு இன்னும் பாஜகவோட உறவு இருக்கு, ஏதோ வெளிப்படையா இல்லைங்கிறீங்களே ஒழிய இருக்கு. அது வெளிப்படையாக வரவும் கூடும் வருகிற தேர்தலில் அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் படுது. ஆகவே நானும் கூட ஒரு பதிவு போட்டேன். இது என்ன பாஜக வெற்றியை கண்டு இவ்வளவு கொண்டாடுகிறாரே அதிமுக பொதுச் செயலாளர், அப்படி என்றால் இவர் யார்? இவருடைய கோட்பாடு என்ன? அதுதான் அவர் டப்பிங் குரல் அப்படிங்கிறாரு. நான் சொல்லுவேன், இது ஒன்று மட்டுமல்ல. நான் ஏற்கனவே டங்ஸ்டன் விவகாரத்திலேயே இவருடைய சட்டமன்ற பேச்சை பூரா கேட்டு அப்பவே நான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஐயா அவர் ஒரு எதிர்கட்சி தலைவங்கிற முறையில திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க ஒரு 6 மாசமா ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு துரைமுருகன் அமைச்சர் அவர்கள் பதில் சொல்றாரு. இவர் ஏற்கனவே இந்த வாதம் இதை பூரா நான் கேட்டேன். ஆனா அந்த விவாதம் முழுக்கங்க யார் வில்லனோ, அதாவது இந்த டங்ஸ்டன் திட்டத்துக்காக அரிட்டாபட்டி பகுதியை ஏலத்துக்கு விட்ட அந்த வில்லன் யாரு? மோடி அரசு. அதை விமர்சிக்கவே இல்லை. வெளியில பேச்சலையும் பாருங்க விமர்சிக்க மாட்டாரு. திமுக அரசு சரியில்லையா, விட்டுருச்சியா. அப்புறம் அவங்களே கடுமையான மக்கள் எதிர்ப்பு, மாநில அரசின் எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து மோடி அரசு பின்வாங்குது. ஒண்ணு அது தடை கிடைச்ச வெற்றி அப்படின்னு அங்க அவரு சொல்லிக்கிறார். அப்ப பாஜகவை எதிர்த்து விடக்கூடாது, மோடி அரசை பெயர் சொல்லி கண்டித்து விடக்கூடாது. சில நேரங்களில் சில விஷயங்களை மாற்றுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. நான் அதெல்லாம் ஒண்ணும் மறுக்கல. அதுதானே கேள்வி பேராசிரியர். இந்த இடத்துல ஒரு மாநில கட்சியாக, மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்களை விமர்சிச்சா அவங்களுக்கு ஓட்டு வங்கி கிடைக்கும், அவங்க தான் பிரதானமான இலக்கா இருப்பாங்க. அப்படின்றப்போ ஏன் பாஜகவை எதிர்த்து அவங்க பேசணும்? அதுக்கான சூழல் இல்லை இல்லையா, களம் இல்லைல்ல அப்படின்னு கூட யோசிக்கலாம்ல. இல்ல, அதுக்கான சூழல் அப்படிங்கிறது தான் நான் டங்ஸ்டனை உதாரணமா சொன்னேன். இங்க மாநில அரசுடைய செயல்பாடு ஒன்று உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க விமர்சனம் பண்ணா நான் புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பரே, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல டங்ஸ்டன் விவகாரத்துக்கு யாருக்கு அடிப்படையான பொறுப்பு? மோடி அரசு தானே. ஏலத்தை விட்டுட்டாங்கல்ல. அப்ப அவங்களை மேல கண்டிச்சு விட்டு, ஆனா மாநில அரசு சரியில்லையான்னு சொன்னாலாவது நான் புரிந்து கொள்வேன். ஒரு வார்த்தை இல்லைங்க, மோடி அரசை கண்டிக்கலைங்க. ஏன் அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு நம் நாட்டுடைய மண்ணை கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு கண்டிப்பு இல்லைங்க. சரி, இப்ப டெல்லி விவகாரம் வருவோம். இதுல எதுக்கு மாநில அரசை கிண்டல் பண்ணணும்? டெல்லி தேர்தலே எடுத்துக்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது. டெல்லி தேர்தலில் காங்கிரஸால தான் ஆம் ஆத்மி தோத்துச்சு அப்படின்றப்போ அவங்க ஒரு பொருந்தாத கூட்டணியா இருக்கிறாங்க. அது இந்தியா கூட்டணிக்கான சம்மட்டேடி, அது அவங்களுடைய உட்கட்சி கூட்டணியினுடைய விவகாரமா பார்க்கணும்னு எடுத்துக்க முடியாதா? அதை இல்லைங்க, அவருடைய அந்த தேர்தல் முடிவு பத்தி அவருடைய எதிர்வினையை பாருங்க, அல்லது அவருடைய உற்சாகமான அந்த பேட்டியை. அதுல இந்தியா கூட்டணி, அதுல ஒரு உரசல் அல்லது ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இப்படி பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு அப்படியா சொல்றாரு? இல்ல, பாஜக ஜெயிச்சிருச்சியா? அது நீங்க அது பூரா கேளுங்க. நான் பூரா கேட்டுட்டு தான் ஒரே உற்சாகம், சம்மட்டி அடியா இந்தியா கூட்டணிக்கு. அப்படின்னா இது என்னங்க அர்த்தம்? இதுக்கு எதுக்கு இப்படி எதிர்வினையாற்றுறாரு? இல்ல, பாஜகவினுடைய குரலா எடப்பாடி கே பழனிசாமி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? திமுகவுக்கு எதிராக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடியவங்க எல்லாம் பாஜகவுடைய பி டீம். சீமான் பேசினார்னா பாஜகவோட பி டீம், விஜய் பேசினார்னா பாஜகவோட பி டீம், இப்போ அதிமுக பேசுனா பாஜகவோட டீம் பி டீம் அப்படின்ற இந்த விமர்சனம் தானே முன்வைக்கப்படுது. இல்லங்க, பேசினால் நண்பர் நீங்க சொல்ற வாக்கியம் என்ன, பேசினாலே பி டீம் அப்படியாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா மத்தவங்க விமர்சனம் பண்ற அவர் என்னங்க பேச அதுக்குதான் நான் மிச்சதுக்குள்ளேயே வரல. டங்ஸ்டன்ல விவகாரம் யாரால வந்தது? மோடி அரசால. அப்ப அதை விமர்சனிக்கணும்ல.
கண்டிக்கல நான் சொல்ல வரேன். வெறும் எப்படி விமர்சனம் பாங்க அவ்வளவு தூரம் கொந்தளிச்சு பேசுறாரு, அதெல்லாம் விட முடியாதுங்க. அது கரெக்ட். ஆனா ஏகத்துக்கு விட்டு சொல்ல மாட்டேன்னா டெல்லி தேர்தல்ல ஐயா இந்தியா கூட்டணி சரியில்லையான்னு சொன்னாலாவது நான் புரிந்து கொள்வேன். ஆனால் பாஜக ஒரு உற்சாகமாக அந்த தேர்தல் முடிவு இந்தியா கூட்டணிக்கு ஒரு சம்மட்டி அடினா இன்னும் சில அதிமுக காரங்க பாஜக காரங்க போலவே 2026 தமிழ்நாடும் டெல்லி ஆகும்னு பேசுறாங்க. இது இப்படி அர்த்தம் பண்ண இப்ப தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி வரும்னு நினைக்கிறாங்களா, பெறணும்னு நினைக்கிறாங்களா? நான் அதாவது இந்த விவகாரம் நீட் விவகாரத்தை எடுத்துக்கோங்க. இதுல யாருங்க வில்லன்? மோடி அரசு தானே. ஆனா மோடி அரசு மக்களுடைய தீர்ப்பு திமுக கூட்டணி சொல்லுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற்று தருவோம். இவர் என்ன கேட்கிறாரு? ஏன் பெற்று தரல? ஏன் பெற்று தரலன்னா கேட்கிறாரு ஒழிய ஏன் விலக்கு தரல? தரமாட்ட மக்கள் தீர்ப்பையே மதிக்கல மோடி அரசு. மக்கள் தீர்ப்பு திமுக கூட்டணிக்கு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு வேணாமியா நீட்டு, மற்ற மாநிலத்துக்கு இருந்தா இருந்துட்டு போன்னு சொல்றாங்க. அதை மதிக்காத மோடி அரசு ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டேங்கிறாரு. கண்டிக்காம என்ன நீங்க இன்னும் வாங்கல விலக்கு அப்படின்னு அதை மட்டும் கிண்டலா பேசினா அப்ப அது புரியுதுக்கா? நான் மிச்ச விஷயம் தமிழ்நாடு அரசு செயல்பாடு அதுக்குள்ளேயே நான் வரல. நீங்க கவனிங்க, இந்த விவகாரங்கள் பூரா மோடி அரசு ஒன்றிய அரசு இப்ப கூட செய்தி பார்த்துட்டு வரேன் நண்பரே. இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அந்த திட்ட நிதி தமிழ்நாடு அரசுக்கு தரல. என்னன்னா நீ புதிய கல்விக் கொள்கை, நான் அதை புதிய கல்விக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், அதான் பழசானது, அது டீடைல்ஸ்குள்ள போகல. ஆனா மோடியுடைய கல்விக் கொள்கை அவர் ஒன்றிய கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே மாநில கல்வி அமைச்சர் சொன்னாரு, நீங்க மட்டும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, 1/2 மணி நேரத்துல தரேன்னு சொல்றாருங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப செய்தி என்ன வந்திருக்கு என்றால், நீங்க தேசிய கல்விக் கொள்கை அவருடைய மொழியை சொல்ற ஏற்காத மாநிலத்துக்கு நாங்க தரமாட்டோம் அப்படின்னு பார்த்தா அந்த பட்டியல் இப்ப வந்திருக்குது. அதை ஏற்கனவே வெளியிட்டு இருக்காங்க. அதுல கேரளாவுக்கு தரல, தமிழ்நாட்டுக்கு தரல, அப்படி 1-2 மாநிலங்களுக்கு மட்டும் தரல. அப்ப இது ஆணவ போக்கு இல்லையா? அப்ப மும்மொழி திட்டத்தை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்பாட்டுக்கு விரோதமானது, அண்ணாவின் கோட்பாட்டுக்கு விரோதமானது, எம்ஜிஆரின் கோட்பாட்டுக்கு விரோதமானது, அம்மையார் ஜெயலலிதாவின் கோட்பாட்டுக்கு விரோதமானது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்கிறதன் மூலமாக என்ன கிடைச்சிடும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நிர்வாக ரீதியா எதிர்க்கிறாங்க அல்லது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி ஏன் விமர்சிக்கணும்ன்ற பார்வை இருக்கும் இல்லையா? இல்லங்க, நான் இது மீண்டும் அதுதான் சொல்றேன். நீங்க எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்திலங்கிற முறையில நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க திமுக அரசை விமர்சிப்பீங்க, திமுகவை விமர்சிப்பீங்க, இன்னும் அது இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை கூட விமர்சிப்பீங்க. ரைட்டியா? நான் அதுக்குள்ள கூட வரல. நான் கேட்பது, இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் முழுக்க ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது, மோடி அரசு சம்பந்தப்பட்டது. டங்ஸ்டன்ல இப்ப நீங்க ஏன் கேட்கல அப்படின்னு கேக்குறீங்க, நியாயம்தான். ஆனால் டங்ஸ்டனை உள்ள அனுமதிக்கு அப்புறம் 10 மாசமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கறது ஒரு எதிர்கட்சி தலைவரோட குரல் தானே. அந்த குரலை பாஜகவினுடைய குரலா பாக்குறது, டப்பிங்னு பாக்குறது சரியா இருக்குமா? இல்ல நீங்க மோடி அரசு ஏலத்துக்கு விட்டது கண்டிச்சு விட்டு பிறகு இதை சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். நான் அதான் சொல்றேன், நீங்க நான் சொல்ற தப்புனா நீங்க என்ன சொல்லுங்க. எங்கேயாவது டங்ஸ்டன் இப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணை இப்படி ஏலத்துக்கு விட்டுவிட்டாரியா அல்லது விற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு ஏலம் போயிடுச்சியா? முதல்ல பதிலளிக்க வேண்டாமா? ஆகவே நான் மோடி அரசை கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் இவ்வளவு நாளா இவங்க சரியில்லையா, மாநில அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசுன்னு அடுத்து அதிக விமர்சனம் பண்ணாலாவது சரியா புரிந்து கொள்ளலாம். ஒரு வார்த்தை மோடி அரசு கண்டிக்க மாட்டேங்கிறாரு. டங்ஸ்டன் விவகாரம், நீட் விவகாரம், இப்ப கல்வி நிதி, மும்மொழி விவகாரம், இது எல்லாத்துலயும் அப்புறம் பார்த்தா கடைசியில டெல்லி தேர்தல ஒரே உற்சாகம் நம்ம ஆளுக்கு, அடையப்பா எடப்பாடியா இருக்கு, சம்மட்டி அடியா இந்தியா கூட்டணிக்கு அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? அப்ப பாஜக வெற்றியை அவர் அவ்வளவு கொண்டாடுகிறாரு. இப்ப நான் எனக்குள்ள நான் சந்தேகத்தை சொல்றேன், டெல்லியில பாஜக ஜெயிச்சிருக்கு, ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாம பாஜகவோடு கூட கூட்டணிக்கு போகலாம் என்கிற எண்ணம் அவர் மனசுல இருக்கோ இல்லையோன்னு நான் சந்தேகப்பட்டா அது தப்பா? பேசலாம்.